வணக்கம் நண்பர்களே. நம்ம இன்னைக்கு மதுரை தத்தநேரி மயானங்களுக்கு மத்தியில குடிகொண்டு பக்தர்களுக்கு அருள் பாலிக்கக்கூடிய காளியம்மன் கோவிலுக்கு வந்திருக்கோம். இந்த காளியம்மன் சக்தி வாய்ந்த காளியம்மன். இந்த காளியம்மன் கோயிலை பத்தி இந்த கோயில் பூசாரிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிடுவோம். வாங்க வீடியோக்கு போகலாம். மதுரையில மிகப்பெரிய மயானம் தத்தநேரி மயானம். இந்த தத்தநேரி மயானத்தோட தகன மேடைகளுக்கு மத்தியில ஒரு சக்தி வாய்ந்த காளியம்மன் கோயில் இருக்கு. அந்த கோயிலை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போறோம். இந்த காளியம்மனுக்கு ஒவ்வொரு அமாவாசை அன்னைக்கும் குருதி பூஜை நடைபெறுது. அந்த குருதி பூஜையும் இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். இந்த கோயிலுக்கு வர்ற பக்தர்கள் என்ன சொல்றாங்க அப்படிங்கிறதையும் கேட்போம். அதுக்கு முன்னாடி இந்த கோயில் பூசாரி பாண்டி என்ன சொல்றாருன்னு கேட்போம். நண்பர்களே, காளியம்மனை நல்லா தரிசனம் பண்ணிக்கங்க. தத்தநேரி மயான காளி பூசாரி. பேரு? என் பேர் பாண்டி. அப்பா பேர் சந்தானம். 4 தலைமுறையா பார்த்துட்டு வரோம். தாத்தா பார்த்தாரு, எங்க அப்பா பார்த்தாரு, நான் பார்த்துட்டு வரேன். 4 தலைமுறையா பார்த்துட்டு வரேன். தத்தநேரி மயான காளி பூசாரி. தினந்தோறும் பக்தர்கள் காளியம்மனை கும்பிட வந்துகிட்டே இருக்காங்க. வெள்ளிக்கிழமைகள்ல கொஞ்சம் அதிகமான கூட்டம் வருது. ஒவ்வொரு அமாவாசை அன்னைக்கும் கட்டுக்கடங்காத கூட்டம் இந்த காளியம்மனை தேடி வந்துகிட்டே இருக்காங்க. ஒவ்வொருத்தரும் இங்க வந்து காளியம்மன்ட்ட மனமுருகி வேண்டிக்கிறாங்க. என்ன நினைச்சு வேண்டி வராங்களோ அப்புறம் நடந்துகிட்டே தான் இருக்கும். இந்த கோயிலுக்கு பொதுமக்கள் வந்து எத்தனை வருஷமா வந்து? ஒரு 15 வருஷமா வந்துருக்காங்க. குருதி பூஜை வந்து இங்க விசேஷம் சொல்றாங்க. அமாவாசை அன்னைக்கு தான் பண்ணு. அமாவாசை அன்னைக்கு காலையில பண்ணு. அமாவாசை இங்க நைட்டு வழிபாடு இருக்கா? நைட்டு கிடையாது. இந்த மயான காளியம்மன் கோவில்ல திருவிழா எப்ப நடக்கும் அப்படின்னு பாண்டி பூசாரிட்ட கேட்டோம். திருவிழா இந்த கோயில்ல எப்படி நடக்கும்? ஆடு 5 வருஷம் ஒரு 3 வருஷம் ஓட்டு கும்பிடுவோங்க. 3 கும்பிடுவோங்க. அப்புறம் வாரம் ஆடி அமாவாசைக்கு கிடா வெட்டி ஒரு 500 பேருக்கு சாப்பாடு போடுவேன். ஆடி அமாவாசை ஒரு அமாவாசைக்கும் அன்னதானம் போட்டுட்டு தான் இருக்கு. திருவிழாங்கிறது 3 வருஷம் ஒரு தடவை தான் கும்பிடுவோம். அது ஆடி அமாவாசைக்கு. ஆடி மாசம் தான் கும்பிடுவோம். அமாவாசை கிடையாது, அது ஆடி மாசம் தான் கும்பிடுவோம். அமாவாசைக்கு நம்ம அன்னதானம் போடுவோம். ஆடி அமாவாசைக்கு கிடா வெட்டி போட்டுருவோம். மயான காளியம்மன் வெட்ட வெளியில மேற்கு பார்த்து பக்தர்களுக்கு அருள் பாலிக்கிறாங்க. இந்த தத்தநேரி மயானத்தை காவல் காக்கக்கூடிய காவல் தெய்வமான சோனைசாமி கோயிலோட பின்புற செவத்துல தான் காளியம்மன் பக்தர்களுக்கு அருள் பாலிக்கிறாங்க. சோனைசாமி கிழக்கு பார்த்து பக்தர்களுக்கு அருள் பாலிக்கிறாரு. வாங்க நண்பர்களே, நம்ம சோனைசாமியையும் தரிசனம் பண்ணலாம். சோனைசாமிக்கு முன்னாடி சிவலிங்கம் இருக்கு, ராகு கேது இருக்கு. மயானம்னாலே அங்க காலபைரவர் கண்டிப்பா இருப்பாரு. சோனைசாமி கோயிலோட தெற்குப்புற சுவர்ல காலபைரவர் அருள் பாலிக்கிறாரு. எப்படி வர்றது? இந்த கோயிலுக்கு வந்து வெளியூர்ல இருந்து வர்றவங்க எப்படி வரலாம்? தத்தநேரி மயான காளின்னு கேட்டு வந்தாலே வந்துருவாங்க. ஆரப்பாளையத்துல இருந்து என்னெல்லாம் தத்தநேரி மயானம் தான் இறக்கி விட்டுருவாங்க. ஆரப்பாளையத்துல இருந்து சேராட்டோ வசதி வரலாம். இங்க நம்ம மாட்டுத்தாவணியில இருந்து வரலாம். சேராட்டோ வரலாம். பஸ் இருக்கு. பஸ் நம்பர் என்ன? 17. இங்க இருந்து மாட்டுத்தாவணில இருந்து பெரியார்ல இருந்து பஸ் இல்ல, ஆட்டோல தான் வருவாங்க. ஆட்டோ தான். சரிங்க, ரொம்ப நன்றிண்ணே. ரொம்ப நன்றிங்க. இந்த தத்தநேரி மயான காளியம்மன் கோவிலுக்கு மதுரை பக்தர்கள் மட்டும் கிடையாது, தமிழ்நாடு முழுவதும் இருந்து வர்றாங்க. மற்ற மாநிலங்கள்ல இருந்தும் வர்றாங்க. ஏன் சிங்கப்பூர், மலேசியா, இலங்கையிலிருந்து கூட வர்றாங்க.
இந்த கோவிலுக்கு வந்திருக்க பக்தர்கள் இந்த கோவிலை பத்தி என்ன சொல்றாங்க அப்படிங்கிறத கேட்கலாம். தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கீங்க. டெய்லி நாள் விடாம வந்து அம்மா ஆத்தால தரிசனம் பண்ணி வேண்டிக்கிட்டே போவீங்க. வேண்டிய காரியங்கள் ஜெயமாகும். நான் காசி இமயமலை இப்படி சுற்றி வர்ற ஆளுங்க. சிவன் ஆலயங்கள் எங்க இருக்கோ அங்கே போய் தொடர்ந்து பயணங்கள் செஞ்சுருக்கேன். ஆன்மீக பயணம் போயிட்டு இருக்கீங்க. என் வயது 71 ஆண்டுகள் ஆச்சுங்க. வருஷப்பிறப்பு அன்னைக்கு ராமதேவர் சித்தரை கூட போய் மலையில உச்சி மலையில போய் தரிசனம் பண்ணி வந்துருக்கீங்க. அடுத்து இப்போ காசி பயணம் பண்ண போறீங்க. ஆத்தால வந்து கேட்டுக்கிட்டு அவர்கிட்ட மற்றவங்க சொல்ற கோரிக்கைகளை அவர்கிட்ட வந்து ஒப்பிச்சுட்டு போவாங்க. அந்த காரியங்கள் நிறைவேறுங்க. மயான காளி தாய் கூடயே இருக்குங்க. இந்த நம்பி வர்ற காரியம் ஜெயமாகுங்க. பேருங்க? என் பேர் பீம ராஜாங்க. பஞ்ச பாண்டவர்கள்ல ஒரு ஆள் பேருங்க. பீம லிங்கேஸ்வரர் அப்படிங்கிறது இருக்கனால அந்த பேரை இணைத்து வச்சிருக்காங்க. என் ஊர் விராதனூருங்க. எதா இருந்தாலும் காளி தாயிட்ட வந்து கேட்டுட்டு தான் உங்களோட உத்தரவு கொடுப்பு மற்றவங்களுக்கு பிரசாதம் கொடுக்கறதும் ஆத்தாவுடைய புரியத்துல என் வண்டிகளை வருவாங்க. நான் ஆட்டோ பயணம் பண்ணுவேன், சவாரி பண்ணுவேன். அதுல வர்றவங்க மன கஷ்டமா இருந்தா அவங்களுக்கு இந்த ஆத்தாவுடைய துண்டூரை கொடுப்பேன். அவங்க கஷ்டம் சௌரியமாயிருங்க. நிறைவு வந்து என்னை சந்திப்பாக, என்னோட குறைகளுக்கு சொல்லுவாங்க. அது சரியா போயிருன்னு சொல்லுவாங்க. இதுதாங்க இறைவனுடைய பயணம். அந்த ஈசனாலும் இந்த தாய்மா மயான காளி தாயாலும் எல்லா காரியங்களும் ஜெயமாகுங்க. புண்ணியங்கய்யா, கோடான கோடி நன்றிங்க. சரிங்க, நன்றிங்க, ரொம்ப நன்றி. என் பேர் நாகராஜ். கரூர். நாங்கள் வந்து கரூர் மாவட்டத்தில் கடவுர் ஒன்றியம். இந்த கோயிலுக்கு வந்து 2 வருஷமா வந்துட்டு இருக்கிறோம். நல்லபடியாக இருக்கு. இதனால தான் தேடி வந்துட்டு இருக்கிறோம். அம்மாவை எதுவாக இருந்தாலும் வேண்டுதல் நிறைவேற்றி கொடுக்குறாங்க. அந்த ஒரு சந்தோஷத்துல வந்துட்டு இருக்கிறோம். மாசம் மாசம் வரீங்களா? மாசம் வந்திருக்காரு. சரி. இடையிலையும் தோணுனாலும் கிளம்பி வந்துடும். சரி, ஓகே. நாங்கள் மதுரையிலேருந்து வரோம் சார். என் பேர் விஜி. ஆரப்பாளையம் கிராஸ் ரோடு. ப்ளஸ் நாங்கள் வெள்ளிக்கிழமை வந்துடுவோம். ப்ளஸ் மனசு ரொம்ப இதாக இருந்துச்சுன்னா அந்த ஆட்டாட்ட வந்து உட்காந்துருவோம். அம்மாவாசைக்கு ரொம்ப விசேஷம் அந்த கோயில். நன்றி. கோயிலேருந்து வரேன். நான் சங்கீதம் லாகூர்லேருந்து வரேன். நான் மாசத்துல 3 வாரம் கண்டிப்பா வந்துடுறேன் இந்த கோயிலுக்கு. நல்லா சக்தி வாய்ந்த அம்மன். இங்க வந்தா நல்ல நிறைய பலன்கள் கிடைக்கும். நம்மளோட நிம்மதியா இருக்கும். மனசு நிம்மதியா இருக்கும். அதனால வாரம் வந்துருவேன். மாசத்துல 3 வெள்ளிக்கிழமை ராகு காலத்துல வந்துருவேன். மீனா, நான் இப்பதான் 2வது தடவை வர்றேன். எல்லாம் நிறைய பேர் சொல்றத கேள்விப்பட்டு வந்திருக்கேன். மதுரை தான். மதுரை கேட்கிறேன். என் பேர் எம் செல்வராஜ். நான் பாக்கிநாட்டில் திருவள்ளூர்ல இருந்து இருக்கேன். மயான காளி நினைச்சதை சொன்னதை நிறைவேற்றி விடுவேன். அது நினைத்து மக்கள் அதிகமாக வர்றாங்க. வெள்ளி ஞாயிறு அதிக கூட்டம். அமாவாசைக்கு மாபெரும் கூட்டம். நீ இந்த ஏரியா தானா? நான் இந்த ஏரியா தான். என்ன இங்க ஐஸ் விக்கிறீங்களா? ஐஸா வரி பாக்குறேன். நான் வாழ்ந்த பங்காளிகள் பூரா இங்க உள்ளவங்க தான். இந்த காளி கோயிலோட ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்பி வந்தவங்களுக்கு துணை நிற்பா, கெட்டவங்களுக்கு வினை இருப்பாள். ஸோ எதை நம்பி செஞ்சாலுமே நம்பகமா இருக்கலாம். ஸோ காளின்ற எல்லா விஷயத்தையுமே நம்மளுக்கு பிடிக்க எந்த ஒரு கெட்ட விஷயமா இருந்தாலும் காளி பண்ணி விட்டுருவா. நல்ல ஒரு சாமி, நம்பிக்கையோட கும்பலாம். உறுதியா 100% எல்லாமே நடக்கும். நினைச்சது நடக்கும். இவரோட பேரு அருண்குமார். சீக்கிரமா இவரு ஒரு பெரிய சேனல்ல ஆர்ஜேவா வேலைக்கு சேர போறதா சொன்னாரு. அதுக்காகத்தான் இந்த காளியம்மனை வேண்டிக்கிறதுக்காக வந்திருக்காரு. அவரோட வேண்டுதல் நிறைவேறணும்னு நம்மளும் காளியம்மன்ட்ட வேண்டிக்கிருவோம். அடுத்ததா காளியம்மனுக்கு நடக்கக்கூடிய குருதி பூஜையை பார்ப்போம். மயான காளிக்கு சேவலோட ரத்தத்துல தான் குருதி பூஜை அமாவாசை அன்னைக்கு பண்றாங்க. மற்ற நாட்கள்லையும் பக்தர்கள் சேவல் கொண்டு வந்து பலி கொடுக்கறாங்க.
மயான காளியை தரிசனம் பண்ணணும்னு நினைக்கிற வெளியூர் பக்தர்கள் மதுரையில் உள்ள தத்தநேரி மயானத்துக்கு வந்துருங்க. காளியம்மனை தரிசனம் பண்ணுங்க. உங்களோட பிரார்த்தனைகளை நிறைவேற்றிக்கங்க. காளிக்கு இரத்த அபிஷேகத்தை பார்க்கணும்னு நினைக்கிற பக்தர்கள் அமாவாசை அன்னைக்கு காலையில வாங்க. இதே மாதிரி அடுத்து ஒரு நல்ல வீடியோல சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்ககிட்ட இருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி நண்பர்களே.